This conference will now be recorded. ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து டிஎன்எஸ் அதாவது ரவுட் 53 டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். நான் இதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எல்லா சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன சர்வீசஸ் தான். இன்னைக்கு நம்ம என்ன சர்வீஸ் பார்க்க போறோம்னா கிளவுட் வாட்ச், எஸ்என்எஸ், கிளவுட் ட்ரைவ். ஓகே, கிளவுட் வாட்ச், கிளவுட் ட்ரைவ் அண்ட் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் நம்ம பார்த்தாச்சு, இருந்தாலும் நம்ம இந்த டாபிக் என்னன்றதை பார்க்கலாம். யாருக்காவது ரியல் டைம் இன்ஃப்ரால மானிட்டரிங்னா என்னன்னு தெரியுமா? மானிட்டரிங், வாட் இஸ் மீன் பை மானிட்டரிங்? மானிட்டரிங்னா அதோட ஏதாச்சும் மீன்ஸ் இஷ்யூஸ் ஏதாச்சும் வருதா இல்லையா, இல்ல ரீஸ்டோர் சப்போஸ் ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ரீஸ்டோர் ஆகுதா இந்த பர்டிகுலர் டைம்ல, அந்த ஓகே, மாதிரி தானே? கரெக்ட். எனி அதர்? நிறைய இருக்கு பிரதர். ஹெல்த் மானிட்டரிங் இல்லைன்னா பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங், ஓகே, ஃபைன், குட் குட். டெய்லி லாக்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு நம்ம ஆக்ஷன் எடுப்போம். வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ ரியல் டைம் இன்ஃப்ரான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு இன்ஃப்ராலையும் அவங்களுக்கும் டெடிகேட்டட் டூல்ஸ் வச்சிருப்பாங்க லைசன்ஸ் பேஸ்ல. கிளவுட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மானிட்டரிங்க்கு நீங்க சொல்றீங்களா, லாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பேசிஸ் மானிட்டர் பண்றது, அட்டெண்டன்ஸ் மானிட்டர் பண்றது, உங்க பர்ஃபார்மன்ஸ் டாஸ்க் எல்லாமே மானிட்டரிங் பண்றது, எல்லாமே நீங்க சொல்றீங்க, கரெக்ட். இப்போ எல்லா டெடிகேட்டட் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரிங்க்குன்னு ஒரு டூல் வச்சிருப்பாங்க. இப்போ எப்படி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ லைவ் ரெக்கார்டிங், இப்போ செஷன் எடுக்கிறப்போ நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் பண்றனோ அது எல்லாமே இட்ஸ் ஒன் ஆஃப் த மானிட்டரிங் டூல் தான். கோ டு மீட்டிங் கூட ஒரு மானிட்டரிங் டூல் தான், உங்க ரெக்கார்டிங்ஸ்க்கு மீட்டிங்ஸ்க்கு ஃபுல்லாவே. ஓகே, ஃபைன். இப்போ ரியல் டைம் நம்ம வந்து கிளவுட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், கிளவுட் கம்ப்யூட்டிங், அதாவது நம்ம ஏடபிள்யூஎஸ். ஓகேவா? இப்போ ஏடபிள்யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யார் மானிட்டரிங் பண்ணுவா? உங்களுக்கு டே பை டே வந்து பாத்தீங்கன்னா யார் யார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா வந்து பில்லிங் மேனேஜ் பண்றது, உங்க சர்வீசஸ் ஆக்டிவிட்டி என்னன்றதை செக் பண்றது, ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா யார் மானிட்டரிங் பண்ணுவோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிளவுட் வாட்ச், கிளவுட் ட்ரைல் தான். ஓகேவா? கிளவுட் வாட்ச்னா என்னன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த மானிட்டரிங் டூல். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸி டு இன்ஸ்டன்ஸ்லாம் கிரியேட் பண்றப்போ நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லியிருப்பேன், அலாரம்னு ஒரு செட்டப் ஒன்று இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் நேம் ஆஃப் த இன்ஸ்டன்ஸ், இன்ஸ்டன்ஸ் ஐடி, ஸ்டேட்டஸ் செக், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் என்ன ஸ்டேட்ல இருக்கு, அடுத்தது இன்ஸ்டன்ஸ் கிரியேஷன் டேட் அண்ட் டைம், அலாரம் ஸ்டேட்டஸ் சொல்லி நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்சோல் பேஜ்ல காமிச்சிருப்பேன். யா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ண போறோம். அலாரம் எப்படி நம்ம கிரியேட் பண்றோம், எப்படி மானிட்டரிங் பண்றோம், எப்படி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகர் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஆல்ரெடி எஸ்என்எஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம கிளவுட் வாட்ச்னா என்னன்றத ரியல் டைம் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 20 to 25 minutes தான் இந்த டூல் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, இன்னைக்கு யாரோட அக்கௌண்ட்? யாராவது எனக்கு அக்கௌண்ட் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றீங்களா? எனிவன்? என்னோட யூஸ் பண்ணிக்கிறீங்களா சதீஷ்? யூஸ் பண்ணுங்க, கொடுங்க கொடுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வினோத், அனுப்பியிருக்கேன்னு நினைக்கிறேன், அதே சொல்லுங்க. வினோத் ஏடபிள்யூஎஸ் 85 அதானே? அதேதான் அதேதான் அதேதான். பாஸ்வேர்ட் மட்டும் எனக்கு அனுப்பிச்சு விட்டுருந்துச்சு வாட்ஸ்அப்ல. ஓகே, ரெண்டுமே சேர்த்து அனுப்புறேன். ஒன் செகண்ட் ஜி. பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணல, அதே பாஸ்வேர்ட் தானே வச்சிருக்கீங்க? அதே பாஸ்வேர்டு தான் நான் அனுப்பிட்டேன் மறுபடியும், அதே தான் பரவாயில்ல. பாத்துறேன். ஓகே, ஃபைன். ஓகே,
ஸோ நான் அப்படியே இது இன்ஸ்டன்ஸ் லோட் ஆகிட்டு இருக்கட்டும். நான் அதுக்குள்ள பேரலாக உங்களுக்கு வந்து தியரிட்டிக்கல் எடுத்துடுறேன் என்னன்றது. கிளவுட் வாட்ச் வந்து கிளவுட் ட்ரைல் எஸ்என்எஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த பேசிக் சர்வீசஸ் தான். இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இது யூஸ் கேசஸ் சம்திங் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சிம்பிள் கான்செப்ட் தான். பட் ஆனா நீங்க மஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். எதுக்காக சொல்றேன்னா உங்க மானிட்டரிங் டூல் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே எனேபிள தான் இருக்கும். அது எப்படி பிரதர் சொல்றீங்க எனேபிள் சொல்லிட்டு உங்க அக்கௌண்ட்க்கு எப்படி பில்லிங் மேனேஜ்மெண்ட் வருது, எப்படி உங்களுக்கு வந்து பில்லிங் சார்ஜ் ஆகுது, எப்படி உங்களுக்கு மெயிலுக்கு வந்து இன்வாய்ஸ் அனுப்புறாங்க, டெய்லி பேசிஸ் இவ்வளவு சார்ஜ் ஆயிருக்குன்றது எப்படி அனுப்புறாங்கன்னா இந்த கிளவுட் வாட்ச் தான். உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் சைட்ல இருந்து அவங்க ரியல் டைமா எல்லாமே ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு நீடட்னா நீங்க டெடிகேட்டட் சர்வீசஸ்லாம் ஆன் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் எப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? இத வந்து டிஃபால்ட் மானிட்டரிங் டூல்னு சொல்லுவாங்க. ஓகே, டிஃபால்ட் மானிட்டரிங் டூல்னு சொல்லுவாங்க. யார் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா பை ஏடபிள்யூஎஸ். இதை பத்தி நீங்க பெருசா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. wherever you go to environment, people will have monitoring பிகாஸ் அவங்களுடைய ஆக்டிவிட்டி என்ன டெய்லி பேசிஸ்ன்றது அவங்களுக்கு தெரியணும். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு யாரும் எடுத்துக்கிட்டீங்கனாலே இப்போ நம்ம கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் மானிட்டரிங் டூல் டெடிகேட்டடா எல்லா கம்பெனியும் என்ன பண்ணாங்கன்னா ஆன் பண்ணாங்க. ஏன்னா அவங்க 8 ஹவர்ஸ் லாகின்ல இருக்காங்களா, அந்த 8 ஹவர்ஸ்ல உங்களுக்கு அவுட்புட் என்ன, டெய்லி பேசிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே மானிட்டரிங் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ கிளவுட் வாட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மானிட்டரிங் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் we need to create dashboard. பிரதர் டேஷ்போர்ட் டிஃபால்ட்டாவே இருக்காதா? அந்த டேஷ்போர்டு வேற, கிளவுட் வாட்ச்க்கு டேஷ்போர்டுன்றது வேற. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ எப்படி நீங்க இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றப்போ லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்து ஒரு ஒரு ஸ்டெப்பா நீங்க உள்ள போறீங்களோ அதே மாதிரி தான் இதுலயும். ஓகே ஃபைன். இந்த அதாவது தியரட்டிக்கலே உங்களுக்கு ஏன்னா கிளவுட் வாட்ச்ன்றது ரொம்ப பெருசாலாம் எதுவும் காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. ரொம்ப சிம்பிள் தான். இது ஜஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் அந்த ஸ்டேட்டஸ் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. எப்படி பிரதர் அலாரம் செட் பண்றேன்றது பாத்தீங்கன்னா உங்க எஸ்என்எஸ் மெயில் மூலமா. எப்படி நீங்க ஆட்டோ ஸ்கேலிங்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்என்எஸ் ஆன் பண்ணி டாபிக் கிரியேட் பண்ணி உங்க மெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி கன்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அந்த டாபிக் உங்க ஆட்டோ ஸ்கேலிங் அட்டாச் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் கிளவுட் வாட்சிங் பண்ண போறீங்க. ஒன்ஸ் அது எப்படி கிரியேட் பண்றன்றத தியரட்டிக்கலா நம்ம பார்க்கலாம், சாரி ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். ஓகே ஓகே நான் என்ன பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட் என்னோட EC2 டேஷ்போர்டுக்குள்ள போயிடுறேன். ஓகே, EC2 டேஷ்போர்டுக்குள்ள போயிட்டு எனக்கு 2 டெடிகேட்டட் சர்வர் தேவை. இது மெயின்லி நான் சொல்ல விட்டுட்டேன் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரீஜியன் பேஸ்ட் சர்வீஸ். ஓகே, எதுக்காக நான் எல்லாத்தையும் ஒரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா உங்களுக்கு வந்து சில டைம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா MCQ கொஸ்டின் யாராவது ஒருத்தவங்க கேட்கறாங்க, டெக்னிக்கல் பர்சன் இல்ல உங்களுக்கு டெக்னிக்கலாவே ஏதாவது ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட்ல சம்திங் உங்களுக்கு கிளவுட் சைட்ல ஏதாவது கொஸ்டின் வருதுன்னா சில டைம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் கொஸ்டின். அது எந்த மாதிரி ஈஸியான பேஸ்ல இருக்கும்னா ரீஜன் பேஸ்ட் சர்வீஸ் தான் குளோபல் ரீஜன் அப்படின்றது கேட்பாங்க. அதுல எந்தெந்த சர்வீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரீஜன் பேஸ்ட், எந்தெந்த சர்வீஸ்லாம் குளோபல் ஆக்சஸ்ன்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஒரு டைப். ஓகே ஃபைன். நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். எனக்கு 2 டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ் தேவைப்படுது. நான் சியோல்ன்ற ரீஜன்ல என்ன பண்ணிக்கிறேன்னா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய சர்வர் வந்து நான் என்னன்னு கிரியேட் பண்றேன்னா ப்ரொடக்ஷன் சர்வர். ஓகே, ப்ரொடக்ஷன் சர்வர் கிரியேட் பண்ணிட்டு இதை நான் என்ன பண்றேன்னா அமேசான் லினக்ஸ்ல நான் வச்சுக்கிறேன். ஸோ நான் வேற எதுவும் ஓஎஸ் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ண போறது இல்லை. அமேசான் லினக்ஸ்ல இருக்கட்டும். டைரக்டா நான் கீழே வரேன், இன்ஸ்டன்ஸ் டைப் T2.microல இருக்கட்டும். நீங்க இதெல்லாம் எதுவுமே நீங்க சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. கீப்பேர் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா நான் கிரியேட் பண்ணது எதுவுமே இல்லை, நான் புதுசா நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, கீப்பேர் நேம் வந்து அண்டர்ஸ்கோர் சியோல் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது PPK ஃபார்மேட், ஏன்னா லினக்ஸ் மிஷின், அதனால புட்டியில தான் நம்ம கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன். நான் வந்து இல்ல பிரதர், கீழே ஒரு நோட்டிபிகேஷன் தான், வேற எதுவும் இல்லை, பிரச்சனை இல்லை, அது எப்பயும் காட்டுறதுதான். ஓகே ஃபைன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் செட்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் இதெல்லாம் நான் எதுவுமே பண்ண போறது இல்லை பிரதர். உங்களுக்கு இப்போதைக்கு சிம்பிளா ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் நான் கிரியேட் பண்றேன், லான்ச் பண்றேன். ஓகே, சோலோ SSH எல்லாமே செக் பண்ணிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, ஒன் செகண்ட். அந்த நோட்டிபிகேஷன் மாதிரி ஏதாவது காமிச்சிருந்ததுன்னா
நான் கிரியேட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி சில ரீஜியனுக்குலாம், அதாவது அவைலபிலிட்டி ஜோனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் டைப் எடுத்துக்கோதோ அதே மாதிரி எடுத்திருக்காது. அது ஒண்ணும் இல்ல, நீங்க இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ டயரா இல்லை இப்போ கிரியேட் பண்றீங்க இல்லையா, அது ஒரு சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் மாதிரி தான் உங்களுக்கு வந்து காட்டுது. ஐ மீன் நான் இப்போ உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் நீங்க கிரியேட் பண்றீங்க சியோலன்றதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணுது, வேற எதுவும் இல்லை. ஓகே ஃபைன். இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடி. ஓகே, நான் இதுல தான் மஸ்ட் நான் சொன்னேன் அலாரம் ஸ்டேட்டஸ். இதுல ஏதாவது அலாரம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஏதாவது நம்ம செட் பண்ணோமா? இது வரைக்கும் நம்ம எதுவுமே செட் பண்ணல, கரெக்டா? இது வரைக்கும் நம்ம எதுவுமே நம்ம செட் பண்ணல, இன்னைக்கு நம்ம செட் பண்ண போறோம். தட்ஸ் கால்டு கிளவுட் வாட்ச். ஓகே ஃபைன். இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து பேரலா பேக் எண்ட்ல ஸ்டேட்டஸ் செக் ஆகிட்டு இருக்கட்டும். நான் அதுக்குள்ள இன்னொரு சர்வர் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். இந்த சர்வருக்கு நேம் வந்து பாத்தீங்கன்னா கமிங் டு என்விரான்மெண்ட், அவங்க எந்த மாதிரி நேம்ல வேணாலும் உங்களை சர்வர் கிரியேட் பண்ண சொல்லலாம். அவங்களுடைய மெயின் கிளைண்ட் சர்வராக கூட இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய ப்ராஜெக்ட் சர்வராக கூட இருக்கலாம். டெடிகேட்டட் ப்ராஜெக்ட்னு தனித்தனி இன்ஸ்டன்ஸ் அவங்க வச்சிருக்கலாம். இப்போ எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் இல்லை ரெஸ்பெக்டிவ் யூஆர்எலுக்கு ஒரு சர்வர் நீங்க வைக்கிறீங்க, டார்கெட் குரூப் 1 டார்கெட் குரூப் 2ன்னு சொல்லி வைக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்க டெடிகேட்டடா எத்தனை சர்வர் வேணாலும் அவங்க கிரியேட் பண்ண சொல்லலாம். எதுக்காக சொல்றேன்னா அவங்க பெய்ட் அக்கௌண்ட் நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க, ஃப்ரீ டயர் எதுவுமே கிடையாது. நம்ம ஃப்ரீ டயர்ன்றதால உங்க ஆஸ் ஏ ட்ரைனிங் நம்ம லிமிட்டடா யூஸ் பண்றோம். ஆனா ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களாம் வந்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட எம்ப்ளாய் இருப்பாங்க, ஒரு ஒரு எம்ப்ளாய்க்கும் ஒரு டெடிகேட்டட் ஒர்க் இருக்கும். அப்போ நிறைய சர்வீசஸ் இருக்கும். அப்போ எல்லா சர்வீசஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால மானிட்டரிங் பண்ண முடியாது மேனலா போயிட்டு. இப்போ 2 சர்வர் இருக்குன்னா நீங்க டேரக்டா செக் பண்ணிடலாம், என்ன ரீஜியன், என்ன இன்ஸ்டன்ஸ், எதுக்காக, எந்த ஓஎஸ்ல இருக்கு, இன்ஸ்டன்ஸ் டைப்ன்றது செக் பண்ணிடலாம். ஒரு 100 சர்வரை நான் வினோத் கொடுத்து செக் பண்ண முடியுமா அவரால் ஒரு 1 ஹவர்ல? முடியாது. ஏன்னா கன்சோல் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேஸ் மிஷின் ஸ்பீட் தான். இப்போ என்னோட லேப்டாப்லாம் கான்ஃபிகர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ தான். ஸோ அதனால கிரியேட் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா இருக்கும். இப்போ இதுவே உங்களுடைய பேஸ் மிஷின் லேப்டாப் பிசி எல்லாமே நல்ல கான்ஃபிகரேஷன்ல இருக்குன்னா டக்குனு பண்ணலாம். பட் ஆனால் அந்த டைம்குள்ள முடிக்க முடியாது. அதனால தான் என்ன பண்றோம்னா கிளவுட் வாட்ச் நம்ம கிரியேட் பண்றோம். இதோட சர்வர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ இது சேம்ல இருக்கட்டும், வேற செக் பண்ண போறதில்ல. எக்ஸிஸ்டிங் கீ பேர் என்கிட்ட இருக்கு இப்போ, அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா ஓகே ஃபைன். இப்போ நான் எதுவுமே பண்ணல, இதான் பிரதர் காட்டியிருக்கு, இதே மாதிரி தான் அந்த நோட்டிஃபிகேஷன் காட்டியிருக்கும், வேற எந்த நோட்டிஃபிகேஷன் எதுவுமே இல்லை. லான்ச் இன்ஸ்டன்ஸ் நான் எதுவுமே பண்ணல. ஓகே ஃபைன். இப்போ நான் 2 டெடிகேட்டட் சர்வர் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே பிரதர், இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ பில்லிங் சார்ஜ் ஆகுதுன்னா நீங்க டைரக்டா எப்படி போய் செக் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்க பில்லிங் சார்ஜ் ஆகுதுன்னா எப்படி நீங்க மேனுவலா போய் செக் பண்ணுவீங்க? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஐடியா என்ன? பில்ஸ்ல போய் செக் பண்ணுவீங்க, கரெக்டா? ஓகே, நீங்க இதுக்கு முன்னாடி திங்க் பண்ணிருக்கீங்களா எதனால இது வந்து பில்லு சார்ஜ் ஆகுது, எப்படி நம்ம மெயிலுக்கு கரெக்டா வருது அப்படின்றது நீங்க திங்க் பண்ணிருக்கீங்களா? நீங்க சொல்லலாம். கரெக்ட் கரெக்ட், யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றப்போ மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க, ஓகே ஃபைன். ஆனா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க, இப்போ உங்க அக்கௌண்ட் உங்கள்கிட்ட தான் கிரெடென்ஷியல் இருக்கு, நான் உள்ள போய் செக் பண்ணா கூட தான் எனக்கு தெரியுமே மேபி என்ன ரீஜன்ல என்ன கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. AWS மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும் உங்க கிரெடென்ஷியல், உங்க மெயில் ஐடி அவங்களுக்கு எப்படி தெரியும்? திங்க் பண்ணதில்ல. இப்போ அவங்களும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கிளவுட் வாட்ச் தான் ஆன் பண்ணிருப்பாங்க. இப்ப கிளவுட் வாட்ச் எப்படி ஆன் பண்ணிருப்பாங்கன்னா மேலே நான் சொல்லியிருந்தேன் கரெக்டா, இந்த டூல் நான் சொல்லியிருந்தேன் கிளவுட் ஷெல்னு ஒன்று இருக்கு பாருங்க. நான் ஸ்டார்டிங்கே நான் சொல்லியிருந்தேன், இதுதான் பிரதர் மானிட்டரிங். உங்க இதுல டிஃபால்ட்டாவே எப்பவுமே ஆன்ல இருக்கும். அதனாலதான் நான் ஸ்டார்டிங்கே நான் சொன்னேன் இந்த சர்வீஸ் எழுதுறப்போ இட்ஸ் டிஃபால்ட் மானிட்டரிங் டூல் பை AWS. அவங்களுக்குன்னு சொல்லி டெடிகேட்டடா மானிட்டரிங் வச்சிருப்பாங்க. அதனாலதான் உங்க பில்லிங் சார்ஜ் ஆகுறப்ப கரெக்டா அவங்க ஆன்சர் பண்ணிடுவாங்க. எந்த ரீஜன்ல எவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்க இன்ஸ்டன்ஸ் வந்து ரன்னிங்ல இருக்கு, எந்த S3 பக்கெட் உங்க டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பக்கெட் வந்து கிரியேஷன் டேட்ல இருக்கு அப்படின்றது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கரெக்டா. தட்ஸ் கால் கிளவுட் வாட்ச் கிளவுட் ட்ரெயில் தான். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ நீங்க 2 இன்ஸ்டன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. கிரியேட் பண்ணிட்டு இப்போ நம்மளுடைய டெடிகேட்டட் ஆக்டிவிட்டிக்கு நம்ம என்ன பண்றோம், மானிட்டரிங் ஆட் பண்றோம். அந்த மானிட்டரிங் எதுல ஆட் பண்றோம்னா கிளவுட் வாட்ச்ல ஆட் பண்றோம். இப்போ நீங்க செக் பண்ணிக்கோங்க, அலாரம் ஸ்டேட்டஸ் ரெண்டுமே வியூல தான் இருக்கு.
வியூ மீன்ஸ் நம்ம கிளிக் பண்ணா அந்த ரெஸ்பெக்டிவ் சர்வீசஸ்க்குள்ள டைரக்டா உள்ள போகும். நான் அதை கிளிக் பண்றேன் அப்படின்னா 1 செகண்ட் இங்க பாருங்க, இதை கேக்குது பாருங்க, ஃபைண்ட் அலாரம்ஸ் பை நேம். இன்னும் எதுவுமே நம்ம பண்ணல பாருங்க. இன்ஸ்டன்ஸ் தேர்ஸ் நோ அசோசியேட்டட் அலாரம். இப்போ எப்படி சப்நெட் அசோசியேட் பண்றீங்களோ விபிஎஸ்ல அதே மாதிரி தான். ஓகே, செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய கிளவுட் வாட்ச்குள்ள போய்க்கிறேன். ஏகப்பட்ட சர்வீஸ் இருக்கு. கிளவுட்னு போட்டிங்கனாலே ஏகப்பட்டது வரும். இதுல கிளவுட் வாட்ச்ன்றது பாருங்க, மானிட்டரிங் ரிசோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன். ஓகே, இதை நான் ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டேப்ல நான் வந்து டெடிகேட்டடா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், நீங்க கிளவுட் வாட்ச்குள்ள வந்த உடனே என்ன செக் பண்ணணும்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுடைய இந்த சர்வீசஸ் ரீஜன் பேஸ்ட் சர்வீசஸா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க எந்த இன்ஸ்டன்ஸ் எந்த ரீஜன்ல கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அதே ரீஜன்ல தான் உங்க கிளவுட் வாட்சும் நீங்க கிரியேட் பண்ணிருக்கணும், அதாவது ஆட் பண்ணிருக்கணும், அலாரம் ஆட் பண்ணிருக்கணும். அப்பனா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு அந்த மானிட்டரிங் டூல் வந்து ஆக்டிவா இருக்கும், உங்களுக்கு டேட்டா எல்லாமே காட்டும், இல்லைன்னா காட்டாது. ஓகே ஃபைன். இப்போ இது கிளவுட் வாட்சோட டேஷ்போர்ட். பிரதர், நீங்க தான் டேஷ்போர்ட் டெடிகேட்டடா கிரியேட் பண்ணணும்னு சொன்னீங்களே, இப்போ என்ன டேஷ்போர்டு சொல்றீங்க? நான் சொன்ன டேஷ்போர்டு வேற, இந்த டேஷ்போர்டு வேற. ஓகே, இப்போ கிளவுட் வாட்ச்ல டேஷ்போர்டுக்கு உள்ளாட்டிங்கன்னா பாருங்க, அலாரம், லாக்ஸ், மெட்ரிக்ஸ், எக்ஸ்ரே ட்ரேசஸ், ஈவெண்ட்ஸ், அப்ளிகேஷன், நெட்வொர்க் மானிட்டரிங் எல்லாமே. இதுல டேஷ்போர்ட்லேயே இது எல்லாமே வந்துடும். நீங்களே பாருங்க, டேஷ்போர்ட்லேயே இது எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு டேஷ்போர்டு ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அந்த டேஷ்போர்டுக்குள்ள அலாரம் கிரியேட் பண்ண போறோம். லாக்ஸ்ன்றது தான் கிளவுட் ட்ரைவ். லாக்ஸ் மீன் கிளவுட் ட்ரைவ். ஓகே, மெட்ரிக்ஸ் எல்லாமே நீங்க இதுலயே பாப்பீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டேஷ்போர்டு கிரியேட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, எப்படி நீங்க வந்து ரவுட் 53ல உள்ள வந்த உடனே டெடிகேட்டட் ஹோஸ்ட் ஜோன் கிரியேட் பண்றது, உங்க ஹெல்த் செக் பண்றது, உங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதே மாதிரி தான் இங்கேயும் 4 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று கிரியேட் அலாரம். நீங்க டேரக்டா அலாரம் நீங்க புஷ் பண்ணலாம். ஆனால் டேரக்டா அலாரம் புஷ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு டைமும் நீங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அலாரத்துக்கு ஒரு சர்வீஸையும் மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டேஷ்போர்டு நான் கிரியேட் பண்ணிட்டு EC2 இந்த டேஷ்போர்டு நான் கிரியேட் பண்றேன்னா, EC2ல நீங்க எத்தனை அலாரம் பண்ணாலும் நீங்க ஒரு டைம் வந்து ஈஸியா கிரியேட் பண்ணிட்டு டக்குன்னு போயிடலாம். ஆனா டேரக்டா அலாரம் கிரியேட் பண்றீங்கன்னா ஒரு டைம் என்ன சர்வீஸ் மென்ஷன் பண்ணணும், எதுக்காக மென்ஷன் பண்ணணும், எல்லாமே டெடிகேட்டிவ் பர்பஸ்க்காக நீங்க பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா இங்க அப்படி இல்லை. ஒன்ஸ் ஒரு டேஷ்போர்ட் நீங்க EC2க்கும் கிரியேட் பண்றீங்கன்னா EC2வோட அலாரம்ஸ் எல்லாமே இதுல கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி S3 கிரியேட் பண்றீங்கன்னா S3யோட அலாரம் இதுல கிரியேட் பண்ணிக்கலாம். விபிசிக்கு டேஷ்போர்ட் கிரியேட் பண்றீங்கன்னா விபிசியோட அலாரம் எல்லாம் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி நம்ம குரூப்ல இப்போ வாட்ஸ்அப்ல இல்லைன்னா நம்ம சம்திங் ஃபைல் மேனேஜர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆடியோஸ்னா ஒன்லி MP3 ஃபைல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆடியோஸ்ல போட்டுருவோம். வீடியோஸ்னா வீடியோஸோட MP4 ஃபார்மேட் எல்லாமே அதில் போட்டுருவோம். இப்போ நம்ம எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க, சர்ச் பண்றப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். சேம் ப்ராப்ளம் தான் இங்கேயும். ஓகே, ஃபர்ஸ்ட் கிரியேட் எ டிஃபால்ட் டேஷ்போர்ட். செகண்ட் ஆப்ஷன் ஆச்சுலையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளவுட் வாட்ச், நீங்க மேல ஏதாவது ஸ்டெப்ஸ் உங்களுக்கு எந்த ஸ்டெப்ஸ்ல இருக்குன்னு தெரியலனா இந்த மாதிரி நீங்க மேப்பிங் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளவுட் வாட்ச்ல வந்தோம், அடுத்த இதுல இருக்கு டேஷ்போர்ட்ல இருக்கு கிரியேட் டேஷ்போர்ட். ரொம்ப ரொம்ப ஈஸி பிரதர். ரொம்ப இந்த நம்ம எப்படி விபிசிலாம் ஒன்று கிரியேட் பண்ணுமா பிரதர், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு 4-5 ஸ்டெப்பு தான், ஆனா ஈஸியா இருக்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டேஷ்போர்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். என்ன டேஷ்போர்ட் நான் கிரியேட் பண்றேன்னா, EC2 டேஷ்போர்ட். ஸ்க்ரீன் ஏதாவது உங்களுக்கு ஆஃப் ஆனாலோ சம்திங் இல்லைன்னா ஏதாவது இஷ்யூ நடந்தாலும் டக்குன்னு சொல்லுங்க. ஓகே ஃபைன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க டேஷ்போர்டு கிரியேட் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதுல இருக்கு, டேட்டா சோர்ஸ் உங்களுடைய கிளவுட் வாட்ச்ல இருக்கு. கிளவுட் வாட்ச்ல பாத்தீங்கன்னா டேட்டா டைப் மொத்தம் 3 பிரதர். மெட்ரிக்ஸ், லாக்ஸ், அலாரம். இந்த லாக்ஸ்ன்ற அலாரம் விட்டுருங்க இப்போதைக்கு. மெட்ரிக்ஸ் நான் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே, மெட்ரிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி கேக்குதுன்னா, உங்களுடைய அந்த விட்ஜெட்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, மொபைல்ல இருக்கும் பாத்திருக்கீங்களா, உங்களோட வெதர் கண்டிஷன், உங்களுடைய டெய்லி பேசிஸ் ஆக்டிவிட்டி, எந்த ஆப் அதிகமா யூஸ் பண்ணிருக்கீங்க, எந்த ஆப்புக்கு சார்ஜிங் கன்சியூம் அதிகமா இருக்கு, எவ்வளவு நாள் உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ஒரு ஆப்லயே இருக்கு அப்படின்றது விட்ஜெட்ஸ் காட்டும். டிஜிட்டல் வெல்பீயிங் சொல்லி ஒரு உங்க போன்ல இருக்கும். மேபி நீங்க இப்போ ஃப்ரீயா இருந்தா கூட செக் பண்ணி பாருங்க. டிஜிட்டல் வெல்பீயிங் போட்டீங்கன்னா
எவ்வளோ ஒரு அப்ளிகேஷன்ல எவ்வளவு நேரம் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க உங்க போன்ல டே பை டே ஆக்டிவிட்டி, மந்த் ஆக்டிவிட்டி பார்த்துக்கலாம், இயர் ஆக்டிவிட்டி பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுடைய இந்த கிளவுட் வாட்ச் இந்த மானிட்டரிங் வந்து பாத்தீங்கன்னா எந்த ரிசல்ட்ல உங்களுக்கு ஷோ ஆகணும், லைன்ல இந்த மாதிரி ஷோ ஆகணுமா, இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டா டைப்ல ஷோ ஆகணுமா, உங்களுக்கு இல்லைன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ்ல ஷோ ஆகணுமா, இல்ல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஎம் ஸ்டேல ஷோ ஆகுமா, இல்ல பார்லயா ஸ்டாக், உங்களுக்கு கிராபிக்ஸ் இந்த கிராபிக்ஸ் எதுல ஸ்டோர் ஆகணும்ன்றது அது கேக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட இது ஃபர்ஸ்ட் லைன்லயே இருக்கட்டும்ன்ற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் கிரியேட் பண்ணிக்கிறேன். கம்மிங் டு இன்ஃப்ரா கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேபி ஒரு கலர்ஃபுல்லா இருக்கணுன்றதுக்காக டேட்டால கேட்கலாம், எக்ஸல் ஃபார்மேட் மாதிரி, சிஎஸ்பி ஃபார்மேட் மாதிரி. அப்படி இல்லைன்னா அவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ல கேட்கலாம். ஏன்னா பார்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கும். நீங்க போயிட்டு ஒரு ஸ்க்ரீன் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்றப்போ ஒரு ப்ரொஃபஷனலிசமா இருக்கும், வேற எதுவும் இல்லை. ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் லைன்ல கிரியேட் பண்றேன் என்னோட மெட்ரிக், அதாவது டேட்டா டைப்பை. நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஏ மெட்ரிக் கிராஃப் அப்படின்னு கேக்குது. இதுல நான் எதை நான் கிரியேட் பண்ண போறேன்னா என்னோட EC2. ஏன்னா என்னோட சியோல் ரீஜியன்ல தான் நான் என்ன பண்ணிக்கிறேன் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த இன்ஸ்டன்ஸோட சர்வீசஸ் எதுனா EC2 தான். EC2 கிளிக் பண்ணிக்கிறேன். EC2 கிளிக் பண்ண ஒண்ணு கேக்குது ப்ரீ இன்ஸ்டன்ஸ் மெட்ரிக்கா, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங்கா, ரெண்டு ஆப்ஷன். இப்போ எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் தனியா நம்ம என்ன பண்ண போறோம் SNS ஆட் பண்ணதால இதுல ஆட்டோ ஸ்கேலிங்கே வராது. அதனால ப்ரீ இன்ஸ்டன்ஸ் மெட்ரிக்ஸ் மட்டும் தான். பெர் இன்ஸ்டன்ஸ் தான். பெர் இன்ஸ்டன்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இன்ஸ்டன்ஸ் நீங்க ஆட் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி. நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய EC2 டேஷ்போர்டுக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இன்ஸ்டன்ஸ் என்ன பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் ஐடியை காப்பி பண்ணிட்டு ப்ரீ இன்ஸ்டன்ஸ் மெட்ரிக்ஸ் நான் கிளிக் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேட்கும் நிறைய இருக்கும். இன்ஸ்டன்ஸ்ல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க பாருங்க மெட்டாடேட்டா நோ டோக்கன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். இதுல பர் இன்ஸ்டன்ஸ் மெட்ரிக்ஸ் சர்ச் இருக்கு இல்லையா, அதுல போயிட்டு நீங்க காப்பி பண்ண இன்ஸ்டன்ஸ் ஐடியா பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா இதை கேக்குது பாருங்க, ப்ரொடக்ஷன் சர்வரை உங்க டெடிகேட்டிவ். இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி காமிச்சதுன்னா ஓவரால் இன்ஸ்டன்ஸோட எல்லா மானிட்டரிங் இதுவும் காட்டுச்சு. ஏன்னா என்ன மானிட்டரிங் பண்ண போறேன் இதுல வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போறேன் CPU யூட்டிலைசேஷன் பண்ணலான்னு இருக்கேன். CPU யூட்டிலைசேஷன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் CPU யூட்டிலைசேஷன் தான் பார்த்துருப்போம். இதுல ஒண்ணுத்துக்கு ஒண்ணு இருக்கும் பிரதர். உங்க டாக்குமெண்ட் இப்போ கிளைண்டோட டாக்குமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் செக் ஃபைல்னா எப்படி, இப்போ ப்ரொடக்ஷன் சர்வர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுது. இப்போ 0/1 0/2 2/2 சொல்லி சம்திங் செக் பண்ணி வச்சுக்கோங்களேன். அதை செக் பண்றப்போ உங்க ஸ்டேட்டஸ் செக் ஃபெயில் ஆகுதுன்னா உங்களுக்கு அலாரம் காட்டணும். அலாரம் மீன்ஸ் உங்க மெயில் ஐடிக்கு காட்டணும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் A to Z என்னன்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு CPU யூட்டிலைசேஷன், என் ப்ரொடக்ஷன் சர்வருக்கு CPU யூட்டிலைசேஷன் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மானிட்டரிங் பண்ணிக்கிறேன். ஓகேவா, மானிட்டரிங் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிரியேட் விட்ஜெட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். வேற எதுவுமே நீங்க பண்ண வேணும், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. CPU யூட்டிலைசேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்க விட்ஜெட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் லைன்ல தான் நான் என்ன பண்ணேன் என்னோட டேட்டா டைப்பை நான் கிரியேட் பண்ணேன், அதாவது என்னுடைய விட்ஜெட்டை நான் கிரியேட் பண்ணேன். ஓகேவா, இதுல நீங்க இப்போ இன்ஸ்டன்ஸ் இப்பதான் நம்ம கிரியேட் பண்ணோம், அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 hour கூட ஆயிருக்காது. மேபி நீங்க ஒரு இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 days 6 days சம்திங் வச்சிருக்கீங்கன்னா நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். எப்படின்னா EC2 டேஷ்போர்ட்ல இது ப்ரீவியஸ் ஸ்டெப்பு, உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இடோ ஸ்டெப்பு. இதுல நெக்ஸ்ட் ஒன் வந்து 1 hour 3 hours செக் பண்ண போறீங்களா, 12 hours செக் பண்ண போறீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ இன்ஸ்டன்ஸ் நான் இப்பதான் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனால பிரச்சனை இல்லை. மேபி வினோத் வந்து அவருடைய இப்போ ட்ரைனிங்காக வந்து பாத்தீங்கன்னா நான் 1 டேக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்குறேன் பிரதர், எனக்கு எவ்வளவு CPU யூட்டிலைசேஷன் ரீச் ஆயிருக்குன்றது தெரியணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதுல செக் பண்ணி பார்த்துக்கலாம். 3 days 1 day அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமாவும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம், எவ்வளவு நேரம் எவ்வளவு நிமிஷம் அப்படின்றத ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து டைம் ஜோன், UTC டைம் ஜோன். லோக்கல் டைம் ஜோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர் நம்மளோட டைம் மாதிரின்றது காட்டும். UTC டைம் ஜோன் அவங்களுக்கு டெடிகேட்டட் டைம் இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம எந்த சிஓல பண்ணியிருக்கோம் இல்லையா அதோட இது டைம் ஜோன் படி காட்டும். இது ரெஃப்ரெஷ். இது வந்து பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் இன்டர்வல். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எத்தனை செகண்ட்க்கு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கணும் அப்படின்றத நீங்க இதுலயும் செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஆஃப்ல இருக்கு அதனால பிரச்சனை இல்லை. இதை வந்து ஜூம் ஆப்ஷன், ஒரு ஃபுல்
பேஜா ஃபுல்லாவே காட்டுறதுக்கு. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா நான் 6 ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்கேன். விட்ஜெட்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் லைன்ல அது வந்து சொல்லினா. ஸோ நான் அது மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு 6மே அட் அ டைம் நான் சேம் டைம்ல பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டேஷ்போர்டை சேவ் பண்றீங்களா? எஸ், நான் சேவ் பண்றேன். எனக்கு எப்பயுமே தேவைப்படும், நான் உள்ள செக் பண்ணா சேவ் பண்ணிக்கலாம். ரீநேம் கொடுத்துக்கலாம், டேஷ்போர்ட் ரீநேம் கொடுத்துக்கலாம். உங்க ஆண்ட்ராய்டு ஆப்ஷன்ல ஒரு நீங்க ஃபோல்டர் கிரியேட் பண்ணீங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் வருதோ எல்லாமே நீங்க பண்ணலாம். ஷேர் ஷேர்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு, எந்த மெம்பர்ஸ்க்கு, இல்லை எந்த இதுக்கு நீங்க ஷேர் பண்ண போறீங்க ஸ்டேட்டஸ். டெலிட்னாலும் டெலிட் பண்ணிக்கலாம், ரீப்ளே பண்ணிக்கலாம், வியூ எடிட் சோர்ஸ் எல்லாமே இதுல இருக்கும் பிரதர். இது நெக்ஸ்ட் சேவ்னு கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆயிடும், வேற எதுவுமே இல்லை. ஒன் மோர் விட்ஜெட்ஸ் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஆட் விட்ஜெட்ஸ் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன், இதை நம்பர்ஸ்ல நான் கிரியேட் பண்றேன். நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன், EC2 தான். EC2 தான் பண்ண முடியுமா? எல்லாமே நீங்க பண்ணலாம் பிரதர். அது ட்ரைனிங்காக நான் EC2 எடுத்துக்கிட்டேன். VPC உங்களுக்கு வந்துச்சுன்னா VPC நீங்க கிளிக் பண்ணுங்க. VPC ஐடி நீங்க போட போறீங்க, அவ்வளவுதான். ஆட்டோ ஸ்கேலிங்னா ஆட்டோ ஸ்கேலிங்கோட ஐடி, லோட் பேலன்ஸ்னா லோட் பேலன்ஸோட ஐடி, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, கிளிக் பண்ணிட்டு இப்போ டைரக்டா என்ன பண்றேன்னா என்னுடைய EC2 உள்ள போயிட்டு குவாலிட்டி சர்வர் இருக்கு இல்லையா, அதோடைய ஒன் செகண்ட் பிரதர். ஓகே ஓகே, ஏன் லேட் ஆயிடுச்சுன்னா இப்போ ப்ரொடக்ஷன் சர்வர் வந்து பாத்தீங்கன்னா நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன் செகண்ட் இன்னும் அலாரம் செட் பண்ணலையா, அதனால வரல. ஓகே, வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் டைரக்டா என்ன பண்றேன்னா இந்த குவாலிட்டி சர்வர் இருக்கு இல்லையா, ஒன் செகண்ட் லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதோட இன்ஸ்டன்ஸ் ஐடி இருக்கு இல்லையா, இதை நான் என்ன பண்றேன், காப்பி பண்ணிட்டு டைரக்டா கிளவுட் வாட்ச்ல வந்துட்டு இப்போ இதுக்கும் நான் என்ன பண்றேன்னா CPU யூட்டிலைசேஷன் செக் பண்றேன் நம்பர்ஸ்ல. ஆனா ஓகே, சர்ச் கொடுக்குறேன். இப்போ டைரக்டா என்னுடைய குவாலிட்டி சர்வர் வந்துருச்சு. இதில் நான் என்ன பண்றேன்னா அகைன் CPU யூட்டிலைசேஷன் சேம் கிளிக் பண்ணிட்டு இப்போதைக்கு நான் எதுவுமே அலாரம்லாம் நான் கிரியேட் பண்ணல. இப்போதைக்கு ஒரு விட்ஜெட் மட்டும் தான், ஐ மீன் டேஷ்போர்ட் மட்டும் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அலாரம் கிரியேட் பண்ண போறேன். இப்போ நம்பர்ல காட்டுது 0.2 தான். இப்போ நம்ம ஆட்டோ ஸ்கேலிங்லாம் பார்க்குறப்ப எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்தோம், 80 70 சம்திங் கொடுத்துருந்தோம். இப்போ நீங்க அலாரம் செட் பண்ண போறீங்க எப்படின்னா, எனக்கு CPU யூட்டிலைசேஷன் டேஷ்போர்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன் EC2ல. எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரீச் பண்ணா எனக்கு அலாரம் ஷோ பண்ணணும், ஐ மீன் என்னோட பர்சனல் மெயிலுக்கு அலாரம் செட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்க டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா ஆட்டோ சேவ் ஆஃப்ல தான் இருக்கு. மேபி இதை நீங்க கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா டேஷ்போர்டுக்குள்ள வந்துக்கிறேன். ஸோ EC2 டேஷ்போர்ட். ஒன்ஸ் நீங்க EC2னா இதில் நீங்க ஃபுல்லாக பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இதுக்குள்ள நான் அகைன் என்ன பண்றேன்னா டேட்டாவை நான் ஷோ பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகேவா, இப்போ டைரக்டா இங்க பாருங்க பீரியட் ஓவர் டைம் 5 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் என்ன ஆயிட்டு இருக்கும்னா இந்த இடத்துல ரிசல்ட் ஷோ பண்ணி காமிச்சிட்டே இருக்கும். இப்போ நான் கிளவுட் வாட்ச்குள்ள வந்துட்டு அலாரம் செட் பண்றேன். அந்த அலாரம் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா சொல்றேன். ஓகே, கிரியேட் அலாரம். டேஷ்போர்டு எப்படி நீங்க கிரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் அலாரம். ஓகே ஃபைன். இப்போ நோ மோர் அலாரம் இருக்கு. ஸோ கிரியேட் அலாரம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேக்குது பாருங்க, மெட்ரிக். நான் கிரியேட் பண்ண மெட்ரிக் EC2ல per இன்ஸ்டன்ஸ்க்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட செகண்ட் சர்வர் நான் செக் பண்ணி பார்க்குறேன். இதில் எதனா பண்ணேன் CPU யூட்டிலைசேஷன். ஒன்ஸ் இதை பார்த்தாலே போதும். ஓகே, செலக்ட் மெட்ரிக். ஸோ ஃபர்ஸ்ட் மெட்ரிக் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டேன். CPU என்னோட மெட்ரிக் நேம் CPU யூட்டிலைசேஷன், இன்ஸ்டன்ஸ் ஐடி, ஆவரேஜா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இருக்கணும். பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 மினிட்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் த்ரெஷ்ஹோல்டு உங்களுக்கு தெரியும். CPU யூட்டிலைசேஷன் ஹெல்த் செக். whenever your CPU utilization greater than threshold, greater than equal to அப்படின்னா என்னன்னா இந்த இடத்துல நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ greater than, இப்போ நான் ஒரு 70% கொடுத்துக்கிறேன்னா 70% மேல போயிடுச்சு அப்படின்னா இங்க greater than கொடுத்துக்கோங்க. இல்ல greater than ஈக்குவலா 70% வந்தோன்னு கரெக்டா இருக்கணும்னா அந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். 1 செகண்ட் 70. இந்த இடத்துல லோயர் அண்ட் ஈக்குவல்னா
70% கீழே வந்துச்சுன்னா அடுத்த லோ என்ன 70% கீழே எப்பயுமே இருந்துச்சுன்னா அலாரம் எவ்ரி 5 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்டே இருக்கும். அடிஷனல் கான்ஃபிகரேஷன் வந்து இது வந்து ஆப்ஷனல் தான், ஃப்ரீயாக விட்டுருங்க. இது நீங்கள் ஒரு டைம் நீங்கள் எத்தனை டைம் அலாரம் அடிக்கணும் அப்படின்றது தான். ஸோ அது ஃப்ரீயாக விட்டுருங்க. நெக்ஸ்ட் இன் அலாரம், ஓகேவா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன். இதை கிளிக் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்க இப்போ அலாரம் ட்ரிகர் பண்ண போறீங்க அப்படின்னா எதுல பண்றீங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட். ஓகே, இன்னும் அலாரம்னா என்னன்னா உங்க எஸ்என்எஸ் டாபிக். எஸ்என்எஸ் டாபிக் மீன்ஸ் சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ். உங்களுக்கு தெரியும் கிரியேட் நியூ டாபிக். ஏன்னா எஸ்என்எஸ் டாபிக்ல இப்போ வினோத் அக்கௌண்ட்ல எக்ஸிஸ்டிங் எஸ்என்எஸ் டாபிக் எதுவுமே இல்லை. நீங்க செக் பண்ணி பாருங்க, எதுவுமே இருக்காது. மேபி அவர் கிரியேட் பண்ணியிருந்தாருன்னா இருக்கும், அதையும் கொடுத்துக்கலாம். அப்போ கிரியேட் எஸ்என்எஸ் டாபிக் கொடுத்துக்கிறேன். இப்போ டிஃபால்ட்டாவே ஏடபிள்யூஎஸ்ல இருந்தே கொடுத்துட்டாங்க டிஃபால்ட் கிளவுட் வாட்ச் அலாரம் டாபிக்னு சொல்லி. இப்போ நான் என்ன பண்ணணும், டாபிக் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் எஸ்என்எஸ் டேஷ்போர்டுக்குள்ள போகணும். எஸ்என்எஸ் டேஷ்போர்டுக்குள்ள போயிட்டு இதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், நியூ டேப்ல ஓபன் பண்ணிக்கிறேன். எஸ்என்எஸ் இஸ் ஆல்சோ ரீஜன் பேஸ்ட் சர்வீசஸ், உங்களுக்கு தெரியும். ஸோ அது இப்போ ரீஜன் பேஸ்ட் சர்வீஸ் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். உள்ள போயிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்னு கொடுத்து டாபிக் கிரியேட் பண்ண போறீங்க. உங்களுக்கு இதுவா, ஸோ உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டா இல்லை ஸ்டாண்டர்டில் தான் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ மை டாபிக் வந்து டாபிக் 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். வேற எதுவுமே நான் பண்ணல. இப்போ வந்து கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ டாபிக்கோட ஏஆர்எனோட நேமு, ப்ரோட்டோகால் என்னோட ப்ரோட்டோகால், இமெயில், இந்த ஸ்டெப்ஸ்லாம் தெரியும், நீங்கள் ஆட்டோ ஸ்கேலிங்ல பார்த்துருப்பீங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, எனக்கு ஒரு மெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துச்சு. நான் இப்போ என்னுடைய மெயில் ஐடியில் உள்ள போயிட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் தான். இப்போ டாபிக் ஆட் பண்ணி விட்டுட்டோம்னா அலாரம் செட் பண்ண மாதிரி தான். உங்களுக்கு எவரி 80% வந்து சிபி யூட்டிலைசேஷன் ஆகுதுன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கேட்கலாம் பிரதர் இப்போ 80% வருமா? டவுட் தான் பிரதர். ஏன்னா யூசர் ஆக்டிவிட்டி கம்மி. இப்போ சிபி யூட்டிலைசேஷன் உள்ளனா உள்ள போயிட்டு நான் ஏதாவது ஒர்க் பண்ணுறேன் டெடிகேட்டிவாக ரொம்ப நேரம்னா அப்போ சிபி யூட்டிலைசேஷன் ஆகும். சும்மா சர்வர் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம சிபி யூட்டிலைசேஷன் ஆகும்னா ஆகாது. உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், சர்வர் லோடு அதிகமாக தான் சிபி யூட்டிலைசேஷன் கம்மியாகும் ஆட்டோ ஸ்கேலிங்ல. ஸோ அதனால இன்ஸ்டன்ஸ் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டவுன் ஆகலாம் அப்படின்றதெல்லாம் சில நான் ஸ்டெப் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் இப்போ ஏடபிள்யூஎஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஒன்ஸ் அகெயின். வெயிட் a second, loading. Okay. Subscription. So that's it. Okay, subscription confirm. Okay, fine. இப்போ நீங்க உள்ள வந்துட்டு இத நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். டாபிக் 1. யா, ஸ்டேட்டஸ் செக் கன்ஃபார்ம். இதுக்கு முன்னாடி பெண்டிங்ல இருந்திருக்கும், கன்ஃபார்ம்ட் ஆயிருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், என்னுடைய கிளவுட் வாட்ச்ல போயிட்டு ஒரு செகண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸ், ஏன்னா ப்ரீவியஸ் போறோம்னு வச்சுக்கோங்களேன், நான் ரெஃப்ரெஷ் பண்ணால் ஃபர்ஸ்ட்லேருந்து வரும், அதுக்காக தான். ஓகே ஓகே ஃபைன். நான் இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ரெஃப்ரெஷ் கண்டிஷனில் தான் இருக்கும். இப்போ நான் போயிட்டு டாபிக் 1 இங்கே காட்டுது. டாபிக் 1 லோடிங் நோட்டிஃபிகேஷன் சதீஷ்குமார் ஹைடெக் 032@gmail.com. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. பேசி டு ஆக்ஷன் எதாவது பண்ண போறீங்களா அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ ஆட் ஈஸி டு ஆக்ஷன் இது கொடுத்தீங்கன்னா அலாரம் வந்து எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்றது கேட்குது. மேபி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டாப்க்கு
டெர்மினேட்க்கு அப்படின்றது ரெண்டுத்துக்கு நான் கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லைனாலும் நீங்க இன்னொன்று ஸ்டாப்க்கு ஒரு இது பண்ணிக்கலாம். ஆட் EC2 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டெர்மினேட் ஒன்று பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெடிகேட்டிவா தனித்தனியாகவும் பண்ணிக்கலாம், ஒன்றாவும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ கான்ஃபிகர் ஆக்ஷன்ஸ் அலாரமுக்கு ஒரு நேம். அலாரம் நேம் வந்து அலாரம் 1. நேம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்போ நேம் வச்சுதான் உங்களோட கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆக்டிவிட்டியை கண்டுபிடிப்பார். ஓகே, ஸோ அதனால நேம் ரொம்ப ரொம்ப நீங்க கேட்கலாம், நேம் எப்படி பிரதர்? அவங்களே கொடுத்துருவாங்க பிரதர், டாக்குமெண்ட்ல அவங்களே கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அதை காப்பி பேஸ்ட் தான் பண்ண போறீங்க. ஓகே, அலாரம் வந்துடுச்சு. ஓகே, அலாரம்க்கு மொத்தம் 3 ஸ்டெப் பிரதர். ஓகேவா? அலாரம்க்கு மொத்தம் 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா அலாரம் ஓகே அப்படின்ற கண்டிஷன் வந்துச்சுன்னா எந்த செட்டப் எந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, எல்லாமே உங்க சர்வர் வந்து ஆன்ல தான் இருக்கு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிரியேஷன் எல்லாமே ஓகேல தான் இருக்கு. லோடிங் அப்படின்ற மாதிரி ஏதாவது சம்திங் ஏதாவது உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஏதாவது மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஸ்டெப்ல ஓகே மீன்ஸ் நடுவில் இருக்கு. ஓகேவா? அது இங்க இருக்கு பாருங்க லெஃப்ட் சைட்ல. இதுனா இன்சபிஷியன்ட் டேட்டா. உங்களுக்கு பாருங்க இந்த சிம்பிள் காட்டுது. இன்சபிஷியன்ட் டேட்டானா உங்க சர்வருக்குன்னு எதுவுமே அலாரம் செட் பண்ணல, இன்சபிஷியன்ட் டேட்டா. ஏன்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணா இப்போ நான் வந்து ஓகே ஸ்டேஜுக்கு வந்துடும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் ரெஃப்ரெஷ் பண்ணாம வச்சிருக்கேன். இப்போ இதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய நில் கண்டிஷன்ல இருக்கு. நில் கண்டிஷன் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எதுவுமே உங்க சர்வர் வந்து ஆன்ல இல்லை ஆஃப்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி சிம்பிள். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், ஓகே ஆகும் பாருங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோம், வெயிட் பண்ணுங்க. ஆக்ஷன்ஸ் எனேபிள் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ CPU utilization condition 70% greater than தான். செகண்ட் ஸ்டேட்டஸ்டிக் வந்துருச்சுன்னா நம்ம SNS முடிச்சாச்சு, கிளவுட் வாட்ச் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஓகே வந்துருச்சு. ஓகே மீன்ஸ் நான் சொல்லியிருக்கேன் என்ன ஸ்டெப்ல என்ன சிம்பிளா இருக்குங்க, இந்த சிம்பிளா இருக்கு. உங்களுக்கு இங்கே கிரீன் கலர் சேஞ்ச் ஆயிடும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டெப் ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு அலாரமோட ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மொத்தம் 3. இன் அலாரம் ஓகே, இன்சஃபிஷியன்ட் டேட்டா. இன் அலாரம்னா எதுவுமே நீங்க இன்னும் எந்த ஆக்டிவிட்டியும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அலாரமுக்கு செட் ஐ மீன் இன்ஸ்டன்ஸ்க்கு கிரியேட் பண்ணல செட் பண்ணல அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஓகேவா? நீங்க ஆட்டோ ஸ்கேலிங் அலாரம் மட்டும் நீங்க ஹைட் பண்ணிக்கலாம், அது எக்ஸ்ட்ரா ஸ்டெப் இந்த இடத்துல. ஓகேவா? இப்போதைக்கு ஓகே கண்டிஷன்ல இருக்குன்னு கிளிக் பண்ணீங்கன்னா ஓகேல எது இருக்குன்னு காட்டும். இன்சஃபிஷியன்ட் டேட்டா கிளிக் பண்ணீங்கன்னா எதுவுமே இல்லை, இப்போதைக்கு எல்லாமே ஓகேல தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், என்னுடைய இன்ஸ்டன்ஸ் உள்ள போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். செகண்ட் இந்த இடத்துல இப்ப என்ன பண்றேன்னா என்னுடைய எந்த சர்வருக்கு நான் பண்ணப்போ குவாலிட்டி சர்வருக்கு தான் நான் பண்ணேன். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்றேன், செகண்ட் ஓகே ஃபைன், ஒன் செகண்ட். ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு என்னுடைய குவாலிட்டி சர்வரோட அலாரமை வியூ பண்றேன். லோடிங் இன்ஸ்டன்ஸ் அலாரம் வருது இல்லையா, வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் அலாரம் பாருங்க, நான் சொன்ன அலாரம் இப்போ வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி கன்சோல் பேஜ்ல டைரக்டாவே காட்டும் பிரதர். நீங்க என்ன கேட்கலாம், பிரதர் இப்போ நீங்க செகண்ட் கிளிக் பண்ணுங்க காட்டுதான் பார்ப்போம். இப்போ நான் செகண்ட் இந்த சர்வருக்கு ஏதாவது அலாரம் செட் பண்ணனா டீம் இல்ல 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 பண்ணல. இல்ல இது என்ன பண்ணல அதனால எதுவுமே காட்டல. இங்க பாருங்க இன்ஸ்டன்ஸ் ஆஸ் நோ அசோசியேட்டட் அலாம். இப்போ இதுல அலாம் இப்போ பழைய கன்சோல் பேஜ் டைரக்டாவே காட்டும் பிரதர். இதான் கொஞ்சம் ஒரு டிராபேக். பழைய கன்சோல் பேஜ் சில பேருக்கு கன்வீனியன்டா இருக்கும், எனக்குலாம் பழைய கன்சோல் பேஜ் ரொம்ப பிடிக்கும். தனித்தனியா இருக்கும், எல்லாமே டெடிகேட்டிவா காட்டும். இந்த மாதிரி ஒரே பேஜ்ல எல்லாமே காட்டாது. அதனாலதான் நீங்க ப்ரீவியஸ் கன்சோல் இப்போ யூடியூப்ல எல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்களா, சூப்பரா இருக்கும் பார்க்க அலாரம். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன் அலாரம் இப்போ நம்ம ஓகே அங்க பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டேட்ல மாதிரி இங்க காட்டும் அழகா. அதே மாதிரி இப்போ நியூ கன்சோல் பேஜ்ல ஒரு பெனிஃபிட் என்னன்னா, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா டேஷ்போர்டு கிரியேட் பண்றப்போ ஒன் செகண்ட் காட்டுறேன். டேஷ்போர்டு கிரியேட் பண்றப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம் கிராபிக்ஸ் எல்லாம் காட்டுச்சு பாத்தீங்களா, முன்னாடி அப்படி இருக்காது. ஒன்லி இந்த மாதிரி டெக்ஸ்ட் மாதிரி தான் இருக்கும் கிராபிக்ஸ் எல்லாமே.
ஏன்னா மானிட்டரிங் டூல் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி விரும்புவாங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ்ல தான் விரும்புவாங்க. நிறைய பேர் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்க பாருங்க சிபி யூட்டிலைசேஷன்ன்றது 70, ஆனா நம்மளுக்கு எவ்வளவு ரீச் ஆயிருக்கு 0.16 தான் இருக்கு. அடுத்த 35 40 ஏன் 35 காட்டுதுன்னா ஒரு மிடில் ஆஃப் த ஸ்டேஜ். அடுத்தது இது ஏன்னா அலாரம் வந்து இப்போ ஒண்ணுதான் இதுல இருக்குன்னா நான் குவாலிட்டி சர்வருக்கு எதுல நான் கிரியேட் பண்ணேன், லைன்ல தான் நான் கிரியேட் பண்ணேன், அதாவது லைன்ல தான் இருக்கு. மேபி நீங்க எந்த இதுல வேணாலும் ஜஸ்ட் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட் டேஷ்போர்ட் 1 செகண்ட் அகைன் நான் கிரியேட் டேஷ்போர்ட் கொடுத்துக்கிறேன். சேவ் அண்ட் கண்டினியூ. டேஷ்போர்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்ஸ்க்காக தான் காட்டணும், அதான் முடிஞ்சிச்சு. நாளைக்கு நம்ம கிளவுட் ட்ரைல் பார்க்கலாம். கிளவுட் ட்ரைல் ரொம்ப ரொம்ப ஈஸி, அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் உள்ள வந்துட்டேன் இல்லையா, உள்ள வந்து என்ன கேக்குது இப்போ நான் பாத்தீங்களா இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகுறது தெரியுதா? நான் ஒரு டைம் நான் கிளிக் பண்றப்போ எப்பயுமே மானிட்டரிங் டூல் வந்து எல்லாருமே பிரதர் ஒர்க்கிங் எம்ப்ளாயி கிளைண்ட் எல்லாருமே வந்து ஒரு 3D ஃபார்மேட்டை தான் எதிர்பார்ப்பாங்க. எதுக்காகனா அவங்களுக்குன்னு ஒரு டைம் போயிட்டு அந்த மானிட்டரிங் எதுக்காக பேசிக்கா பண்றாங்க, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் ஈஸியா அவங்க வந்து மானிட்டரிங் பண்ணலாம். அப்பயும் போய் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா இருக்குன்னா அவங்க படிக்கிறதுக்கு எதுக்கு அலாரம் பண்ணணும், அவங்க டேரக்டாவே மேல போய் செக் பண்ணிட்டு போயிடலாம். இப்போதான் ரீசெண்டா இதெல்லாம் அப்டேட் பண்ணது. ப்ரீவியஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபார்மேட் இந்த டெக்ஸ்ட்ல தான் ஒரு இருக்கும். நீங்க ஒரு 2 இயர்ஸ் பேக் யூடியூப் சேனல் ஏதாவது சம்திங் இருந்துச்சுன்னா கூட செக் பண்ணி பாருங்க. நம்ம சைடு யூடியூப் சேனல் கூட செக் போடுறேன், குரூப் லிங்க் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நீங்க கேட்கலாம் விட்ஜெட்ஸ் நம்ம எப்படி வேணா கிரியேட் பண்ணிக்கலாம் பிரதர் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கமிங் டு இன்ஃப்ரா அவங்க எக்ஸ்ப்ளோரர் கேட்கறாங்கன்னா இந்த மாதிரி, பை சார்ட்ல கேட்கறாங்க இந்த மாதிரி, பார்ல கேட்கறாங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன்னு லாக் தான் கிளவுட் ட்ரைல். ஓகே, ஸோ அதை நான் எப்படின்றத டுமாரோ கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு ஏதாவது டவுட் இருக்கா பிரதர் உங்களுக்கு? இதுல நான் கிரியேட் பண்ணதுல சம்திங் என்ன எதுன்ற ஏதாவது டவுட் இருக்கா? ரெண்டு சர்வீஸ் அந்த இன்ஸ்டன்ஸ் விண்டோலயே ஒரு மானிட்டரிங் இருக்கலாம், அது வந்து கிளவுட் செல்லோட அவுட்புட்டா? ஏடபிள்யூஎஸ் மானிட்டரிங்கோட அவுட்புட். ஆமா ஆமா கரெக்ட். ஆமா, சேம் டேஷ்போர்டா தான் இருக்கு அதுலயும் கிட்டத்தட்ட. அதேதான். 1 செகண்ட் இருக்கு இல்லையா, இது ப்ரீவியஸா காட்டியிருக்காது, நமக்கு காட்டாது, அவங்களுக்கு தான் காட்டும், அது நமக்கு காட்டியிருக்காது. இப்போ நம்ம கிரியேட் பண்ணதால இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணிருக்கோம்னா சிபி யூட்டிலைசேஷன் பண்ணி ஆட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்க சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு டைம். ஸோ தட்ஸ் இட் பிரதர், இவ்வளவுதான். இன்னும் உங்களுக்கு மெயின் சர்வீசஸ் ஆர்கனைசேஷன் மட்டும் தான். அது 2 அக்கௌண்ட் 2 விதமான ஒரு கான்ஃபிகரேஷன் நம்ம இந்த வீக்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு டெவாப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நாளைக்கு கிளவுட் ட்ரைல் முடிச்சுட்டு நான் ஆர்கனைசேஷன் இன்ட்ரோ எடுத்துறேன், அடுத்த நாள் ஆர்கனைசேஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே 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 ஓகே, தேங்க்யூ ஆல். நான் ரெக்கார்டிங் போஸ்ட் பண்றேன். வினோத் உங்களோட ஆக்டிவிட்டி எல்லாம் ரெடி பண்ணிடுறீங்களா? அந்த இது போய் பண்ணணும்ல, அந்த சிபி யூட்டிலைசேஷன் அந்த மானிட்டர் அலாரத்தையும் டிசேபிள் பண்ணி தான் பண்ணுவீங்க? ஆமா எல்லாமே ஆப்போசிட் இதுல தான் பண்ணணும். நான் பண்ணிடுறேன், நான் ரிவர்ஸ் ஆர்டர்ல பண்ணிடுறேன். ஓகே, நான் பண்ணிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் அக்னாலஜ்மென்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே பிரதர், தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ்.